ஹலோ மக்களே, சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி உதய பெருமாளும் அந்த இடத்துல வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்ச கபிலனும் வீட்டில் வந்து எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செல்வநாயகி தெரிய ஆரம்பிக்குது. நம்ம செல்வநாயகி உதய பெருமாள்கிட்ட வந்து எதுக்கு நீங்கள் சிவாவுக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, அப்போ உங்களுக்கு சிவாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு விசாரிக்கும் போது உதய பெருமாள் அந்த இடத்துல அப்படியே என்ன பதில்னு சொல்லணும் தெரியாமல் அமைதியாக நிற்கும் போதே தெரியுது சிவா தான் உதய பெருமாளோட மகன் சொல்லிட்டு. அதே சமயத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இந்திராணி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம இந்திராணி குடும்பத்துல உள்ளவங்க என்ன பண்ணாங்க, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம இந்திராணியும் அயலி மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அந்த டாக்டர் வந்து ஏதோ ஒரு லேடி போலீஸ் இவங்களை அட்மிட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம கிட்ட அயலி தானே சிவாவை அட்மிட் பண்ணேன்னு சொன்னா, அப்போ ஒரு சமயம் அயலியும் சிவாவும் சேர்ந்து ஏதாவது நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி டவுட் ஆகுறாங்க. இந்திராணி அயலி கிட்ட வந்து, அயலி நான் நிஜமாவே சிவாவை என்னோட தம்பி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் சிவாவும் சேர்ந்த மாதிரி ஏதாவது என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நானே ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் என்னால் தாங்கவே முடியாது. நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள எனக்கு பிடிக்கவும் செய்யாது. எந்த உண்மைனாலும் ஒழுங்காட்டு சொல்லிடு அயலின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் என்ன நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அண்ணி, என்னதான் நடந்துச்சு, டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு விசாரிக்கும் போது இந்திராணி அந்த இடத்துல என்கிட்ட நீ தானே சிவாவை அட்மிட் பண்ணாதாட்டு சொன்னா, ஆனால் டாக்டர் ஏதோ லேடி போலீஸ் அட்மிட் பண்ணாதா சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அயலியும் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை நீ நான் தான் அட்மிட் பண்ணேன், என்னை பார்த்தா என்ன போலீஸ் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி அந்த இடத்துல குழப்பத்தில் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இந்த டாக்டர் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டான சமயத்தில் ஒரு நர்ஸ் அந்த இடத்துல வராங்க. ஏற்கனவே அயலியோட போலீஸ் ஃப்ரெண்டை தான் அந்த இடத்துல நர்ஸ் ஆட்டு நம்ம அயலி வர வச்சுருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த நர்ஸும் நம்ம அயலிக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லையே, நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன், டாக்டர் ஏதாவது மாறுதலா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நம்ம இந்திராணியோட மனசை மாற்றி வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்திராணிக்கு இப்போ புரிய ஆரம்பிக்குது. சரி நர்ஸே சொல்றாங்க, அப்ப கண்டிப்பா ஏதாவது லேடி போலீஸா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அயலி மேல உள்ள சந்தேகம் கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கபிலனும் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இந்த சிவாவை வேற அயலி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டா போல. ஒரு சமயம் இந்த சிவாவோட உயிர் வந்து மறுபடியும் திரும்பிடும் போல. எப்படியாவது இந்த சிவாவை ஹாஸ்பிட்டலில் போய் யாரும் இல்லாத டைமாட்டு போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போக ஆரம்பிக்கிறாங்க கபிலன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம உதய பெருமாளுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா இதில் சிவான்னு போட்டிருக்கா, அதுவும் ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் வேணும்னு போட்டிருக்கேன், எப்படியாவது சிவாவை காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு உதய பெருமாளும் அதே இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது நம்ம கபிலனுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம உதய பெருமாளும் கரெக்டான சமயத்தில் நம்ம சிவாவுக்கு பிளட் கொடுக்குறாங்க. ஆனால் அட்ரஸ் பேர் எல்லாத்தையுமே மாற்றி வச்சு பிளட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலன்னு எப்படியாவது சிவாவை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அங்கே உதய பெருமாள் பிளட் கொடுக்குறது எல்லா விஷயத்தையுமே கபிலன் கவனிச்சிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்கு இந்த அப்பா வந்து இவனுக்கு பிளட் கொடுக்கணும், அப்போ இவனுக்கும் சிவாவுக்கும் என்ன சம்மந்தம், கண்டிப்பாக சிவா சொல்கிறது எல்லாமே அப்போ உண்மையாக தான் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படியாவது வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கணும், அம்மா இவங்களை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கபிலன் நினைக்கிறாங்க. இன்னொரு சைட் டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சிவா கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க, கரெக்டான சமயத்தில் பிளட் கிடைச்சனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்திராணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு தான் பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி அயலையும் யாரு தான் பிளட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே உள்ள நர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது இப்போதான் பிளட் கொடுத்துட்டு அவசரமாக இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம இந்திராணியை எப்படியாவது யார் பிளட் கொடுத்தான்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலி கிட்ட வந்து, அயலி நீ சிவாவை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ, நல்லபடியா இவன் சரியாயிட்டான்ல, நான் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்திராணி வீட்டுக்கு வராங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கபிலனும் வீட்டுக்கு வந்து பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இந்த டைம்ல இந்திராணி வந்த உடனே வீட்டில் உள்ளவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு சிவாவுக்கு, இப்போ எப்படி இருக்கா, நல்லபடியா குணம் ஆயிட்டான்னு கேட்கும்போது நம்ம இந்திராணி ஆமா இப்போ கிரிட்டிக்கல் கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க, கரெக்டான சமயத்தில் யாரோ பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சிவாவோட உயிரை காப்பாற்ற வேண்டியதாயிட்டு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் அங்கே உள்ளவங்களும் யார் பிளட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியா இந்திரா அப்படின்னு கேட்கும்போது இந்திராணி அந்த இடத்துல யார் கொடுத்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட எப்படியாவது நன்றி சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த இடத்த விட்டு போயிட்டாங்களாம். எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. உதய பெருமாள் அந்த இடத்துல பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சமயம் யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, சரி எது
எப்படியோ சிவாவோட உயிர் இப்போ ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டான், அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சைடு கபிலன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த அப்பா முகமே சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்திராணியும் பிளட் கொடுத்தது யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கும்போது கபிலன் அந்த இடத்துல சொல்கிறாங்க, யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்திராணியும் யாருன்னு சொல்லுடா, அப்போ நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கபிலனும் வேற யாரும் இல்லை, நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தங்க தான் போய் பிளட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம வீட்டிலேருந்து யாருடா அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாள் தான், என்னோட அப்பா தான் சிவாவை போய் காப்பாற்றினது, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் தானே போய் அவனுக்கு பிளட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாளும் இல்லை, நான் ஒன்றும் அவனுக்கு பிளட் கொடுக்கல, எதுக்கு தேவையில்லாமல் என்ன இதில் பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது கபிலனும் அந்த இடத்துல அது எப்படி உங்களுக்கும் சிவாவுக்கும் ஒரே பிளட் குரூப் இருக்கும், 2 பேருக்குமே ஏபி நெகட்டிவ், நீங்கள் தான் பிளட் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது உதய பெருமாளும் அதை தடுக்கிறாங்க. இல்லை, நான் இல்லவே இல்லைன்னு. சரி, நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் காட்ட வேண்டியது வரும், அந்த இடத்துல ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடிய இடத்துலையும் நீங்கள் உங்கள் பேரையும் அட்ரஸையும் மாற்றி கொடுத்தீங்க, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு கபிலனும் அந்த இடத்துல நிரூபிச்சிட்டாங்க. இதை கேட்டு செல்வநாயும் ரித்திகாவும் அந்த இடத்துல பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. செல்வநாயி நம்ம உதய பெருமகள்கிட்ட என்னங்க இவன் சொல்கிறான், இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சிவாவுக்கு பிளட் கொடுத்தீங்களா, என்ன சொல்கிறான் அப்படின்னு விசாரிக்கும் போது உதய பெருமாள் அந்த இடத்துல ரொம்பவே அமைதியாகவே நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக செல்வநாய்க்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போ இத்தனை நாளாக சிவா இந்த வீட்டில் இருக்கானா, அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான், உங்களோட பையன்தான் இந்த சிவாவா, அதனால தான் இவனை இத்தனை நாளாட்டு நீங்கள் வீட்டிலே வச்சிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரியே நடக்கும் போது எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்போ என்கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்ல போறீங்களா, இல்லைன்னா விபரீதமான முடிவாயிரும்னு சொல்லிட்டு நம்ம செல்வநாயும் உதய பெருமாளும் அந்த இடத்துல மிரட்டவே ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணியும் சரி சித்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னதான் நடந்துன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம், எது நடந்து நம்ம பார்த்தது இல்லைல்ல, அதனால கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி விடுறாங்க. என்னதான் இருந்தாலும் கபிலன் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை, நல்லா கேளுமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான், இவங்களெல்லாம் விடாதுங்க, எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, அன்னைக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே காட்டும்போதே அவங்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க, அதுலேருந்தே புரிஞ்சுது கண்டிப்பாக இந்த சிவாவோட அம்மாவுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக சம்மதம் இருந்திருக்குன்னு. ஆனால் இப்போதைக்கு அது கன்ஃபார்மே ஆகிட்டு சொல்லும் போது உதய பெருமாளும் இல்லை, எனக்கும் அவனுக்கும் சேம் பிளட் குரூப்பாக இருந்துச்சு, சரி இந்த சிவாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ரொம்பவே கோபப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் யாருக்கும் தெரியாமல் நான் இந்த மாதிரி செய்தேன் அப்படின்னு நம்ம உதய பெருமாள் சமாளித்து பார்க்குறாங்க. கபிலனும் அந்த இடத்துல இல்லை, இது எல்லாமே போய் இது வரைக்கும் நிறைய சம்பவங்கள் நடந்தாச்சு, எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சிவா சொன்னது உண்மையாக தான் இருக்கும் போல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட நம்ம கபிலனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்வநாயி அந்த இடத்துல வந்து உதய பெருமாளை மறுபடியும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண போனோம், கண்டிப்பாக உங்களுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது, அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே உண்மையாக தான் இருக்குமோன்னு எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, ஒழுங்காட்டு நடந்த உண்மைகளை சொல்லுங்கன்னு மிரட்டி கேட்குறாங்க. நம்ம உதய பெருமாளும் ஒரு கட்டத்தில் எல்லா உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.